இன்னைக்கு பெண்கள் வந்து பல துறைகளில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில இடத்துல பெண்கள் வந்து இன்னும் வந்து முன்னேற்றம் அடையாமல் இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களை மேம்படுத்துவதற்காக, அதாவது ஊக்கப்படுத்துவதற்காகவும், தொழில் முனைவர்களை உருவாக்குவதற்காகவும், அவங்கள ஊக்கப்படுத்துவதற்காகவும் பெண்களுக்காகவே தனி திட்டமாக ஒரு திட்டம் வந்து இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தோட பேர் வந்து உத்யோகினி யோஜனா திட்டம். இந்த திட்டத்தோட பேரே உத்யோகினி யோஜனா. அதாவது பெண்கள் வந்து வேலை செய்யறதுக்கும் அவங்கள வந்து தொழில் முனைவோர்கள் ஆக்குவதுக்கும் உருவாக்குறதுக்காக தான் இந்த திட்டம் அமைச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி, என்னென்ன க்ரைட்டீரியாவில் எலிஜிபிலிட்டி இருக்குது, தென் எவ்வளோ தொழில்கள் இதில் அடங்கியிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பெண்களுக்கான திட்டம். ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஒரு பெண் நபராக இருக்கணும். அடுத்தது 18 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களுடைய குடும்ப வருமானம் வந்து 1.5 lakhsக்குள்ளே இருக்கணும். இந்த இது வந்து விடோவுக்கும் டிசேபிள்டு பர்சனுக்கும் கிடையாது, இந்த வரம்பு கிடையாது. அடுத்து ப்ராசஸிங் ஃபீ வந்து எதுவும் கிடையாது. அப்புறம் கொலேட்ரல் செக்யூரிட்டியும் இந்த திட்டத்துக்கு தேவை கிடையாது. இன்னொன்று, இந்த திட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா முக்கியமாக ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த லோனும் வச்சுருக்கக்கூடாது, அதாவது பெண்டிங்கில் வச்சுருக்கக்கூடாது. எதனா லோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கணும். உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து கிளியராக இருக்கணும். எந்த டிரான்சாக்ஷனும் வந்து பெண்டிங் வச்சுருக்கக்கூடாது. இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் ஏழை, பிற்படுத்தப்பட்டவர்கள், அதாவது எஸ்டி அண்ட் எஸ்சி, அண்ட் தென் ஆதரவற்றவர்கள், பெண்கள் வந்து குடும்பத்தில் ஆதரவு இல்லாமல் இருக்காங்களா அவங்க, அப்புறம் விதவைகள், தென் டிசேபிள்டு பர்சன், இவங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை அளிக்கப்படும். அடுத்தது வந்து இந்த திட்டத்தில் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது இடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 6 days வந்து கவர்மெண்ட்டாலே நடத்துகிறாங்க. அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்குலாம் இதுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும். இந்த திட்டத்தில் வந்து நம்ம அரசாங்கத்தால் கொடுக்கப்படக்கூடிய கடன் அளவு வந்து 3 லட்சம் ரூபாய். இந்த 0% இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுக்குறாங்க. தென் சப்சிடியும் கிடைக்குது, அதாவது மானியமும் இருக்குது. இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புளுக்கு வந்து 50% சப்சிடி. அதாவது 3 லட்ச ரூபாயில் 1,50,000 வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருது. 1,50,000 மட்டும் இவங்க பே பண்ணணும், அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட்டு. அதே விடோ அண்ட் டிசேபிள்டு பர்சனுக்கு 30% வரைக்கும் சப்சிடி கிடைக்குது. இது 3 lakhsக்கு 30%ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90,000 வரும். ஸோ 90,000 வந்து கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்க 2,10,000க்கு மட்டும் நீங்கள் 0% இன்ட்ரெஸ்ட்டில் ரீபே பண்ணிடணும். அடுத்த ஜென்ரல் கேட்டகரி சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து 3 lakhs அவங்க லோன் அமௌண்ட் எடுத்தாங்கன்னா 10 to 15% வந்து இன்ட்ரெஸ்ட்டோட பே பண்ணணும். அதை ரெகுலராக இஎம்ஐ மாதிரி பே பண்ணிடணும் அவங்க. இந்த திட்டத்தில் எந்தெந்த தொழில்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 88 தொழில்களை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 88 தொழில்களை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த தொழில் உங்களுக்கு சிறந்ததாக இருக்குது, அதை நீங்கள் மேம்படுத்தணும் இல்லை உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த தொழிலோடைய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேங்க்கில் எட்டுமே சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா, வித் அந்த ஃபில்டு டாக்குமெண்ட் ப்ளஸ் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, தென் பேங்க் பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இடிபி ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, அங்கே இருக்க பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, இதை வாங்கிட்டு ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இதுவை அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தை வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த திட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கள். இது மாதிரி தான் ஃபினான்ஸ் அண்ட் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நம்ம சேனலில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த பதிவு, அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வாங்க, பணம் செய்ய பழகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.